இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் ஆள் ஒருத்தன் எங்க கிட்ட இருக்கான், ரித்தேஷ். அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவன் தான் இதுக்கு பர்ஃபெக்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால ரித்தேஷ் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். பேசு மச்சான், பேசு. வணக்கம் மக்களே. இது ஏன் இந்த மாதிரி என்ன கார்னர் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து பல வருஷமா சோசியல் மீடியால இல்ல, எந்த விதமான சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணாம, யூடியூப் வந்து சோசியல் மீடியான்னு சொல்லலாமான்னு தெரியல. ஆனா யூடியூப் கூட நான் வந்து வாரத்துக்குள்ள எப்பயாச்சும் தான் யூஸ் பண்றேன். ஆனா இப்போதான் ரீசெண்டா வந்து யூடியூப் கூட நான் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ என்ன வந்து இந்த டாபிக் இன்ட்ரோ கொடுக்கறது ஏன்னா, இந்த டாபிக் social media and pros and cons, social media and us, how we interact with it, how it interacts with us. So இன்னொரு இன்ட்ரோ ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னா, சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ஏன் ரித்தேஷ் சோசியல் மீடியாக்கு வரல, இது அவனோட கிராப் மென்டாலிட்டியா இல்ல அவனோட கோப்பிங் மெக்கானிசமா, வாட் இஸ் திஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ், இல்ல ignorance is bliss ன்னு வாழ்றானா? என்னதான் கேள்வியே கேட்க போறீங்களாடா? ஏய் ஆமா, இந்த எபிசோடே டெடிகேட்டட் ஃபார் இதுதான். ஆமா, இதுதான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட வேலையே. சொல்றா கிரித்தலையா? ஏன் சொல்லுங்க, உங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன, ஏன் சோஷியல் மீடியால இல்ல? அது என்ன ignorance is bliss ன்னு வாழ்தறலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? சோஷியல் மீடியால இல்லாதனாலதான் நான் ignorance தான் இல்லாம இருக்க ஹெல்ப் பண்ணுது எனக்கு. சோ நான் வந்து சோஷியல் மீடியால இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. சூர்யா மக்களுக்காக மக்களால் மக்களுக்காக மாதிரி நம்ம வந்து அவங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம பேசணும். சோ அதான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 7-8 எவ்வளோன்னு தெரியல, ஆனா பல வருஷமா நான் சோசியல் மீடியால இல்ல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அது பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறேன் நானு என் சைட்ல இருந்து. ஆனா இவங்க 3 பேர் சோசியல் மீடியால இருக்காங்க, என்னையும் ரோஸ்ட் பண்ண போறாங்க, பிளஸ் சோசியல் மீடியாவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பேச போறோம். சோ பாக்குறியா? எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு 2008-2007 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். அப்பதான் நான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். ஆக்சுவலா அப்போ ஃபேஸ்புக்ன்றத விட ஆர்குட் அப்போ இருந்தது. ஆர்குட்னு ஒரு வெப்சைட்டு, அங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிராப் புக் எல்லாம் இருக்கும். ஸ்கிராப் புக் வந்து கெத்தா வச்சுக்கிட்டா செம்ம ஒரு கிளாஸ் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு ஆர்குட்னு ஒரு இதான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதேதான் இப்பெல்லாம் ஆர்குட்னா எங்க யாருக்கிட்ட போய் என்ன சொல்றது இல்ல, யாருக்கும் தெரியாது நம்மள மாதிரி யாருக்கும் தவிர. ஆனா இப்போ வந்து மக்களுக்கு வந்து எப்பயுமே சோஷியலைஸ் பண்றதுன்றது ஹியூமனோட நேச்சர். நம்ம எல்லாம் சோஷியல் பீயிங்ஸ், நம்ம எல்லாருமே வந்து சோஷியலா பேசி பழகி ஒரு கம்யூனலா நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்போ வந்து ஒரு டிஜிட்டல் ஏஜ்ல இன்டர்நெட் வருது, ஏர்லி 2000 வந்து ரொம்ப ப்ரெவலண்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா போன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் பூம் ஆகிற டைம்ல எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்கும் போது we find something new. அப்போ வந்து டிஜிட்டல் மீடியாக்கும் தாண்டி டிஜிட்டல் சோஷியல் மீடியா where you have the opportunity to interact with people digitally. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்டரா இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஃபோன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜ் திருப்பி ரிசீவ் பண்ற டோப்பமினே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க கிட்ட இதை வாங்குறதுன்றதே. ஸோ அப்போ வந்து இன்டர்நெட் கேஃபேலாம் அப்போ இன்னும் ரொம்ப ப்ரெவலண்டா இருக்கும். அங்க போயிட்டு நம்ம ஆர்குட் ஆரம்பிச்சு ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு நம்ம வந்து இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. We started sharing what's on our mind as a status. We started interacting in a chat. ஃபேஸ்புக் போக்லாம் இப்போ இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ அது ஒரு பீக் போச்சு, நல்லா ஆச்சு. எல்லாரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. டச் விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி வந்து உருவாக்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ஆன் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஆன் அன் இண்டிவிஜுவல் லெவல், ஆல்சோ டு அ குரூப். இப்போ அது வந்து ஒரு பீக்ல போச்சு. இப்ப நம்மளுக்கு தெரியும், பீக்ல போயிட்டு எல்லாமே நல்ல ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம்
ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அந்த பாயிண்ட்ல ரெண்டா பிரியும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சோஷியல் மீடியா அங்க இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஒரு லெவல்ல என்னன்னு புரிஞ்சுட்டோம். இது நாட் அ நியூ டெக்னாலஜி எனிமோர் அப்படின்னு, நியூ வே ஆஃப் லிவிங் எனிமோர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியுது. இப்ப இந்த பிரியும் போது எதுன்னு ப்ரோஸ் என்ன கான்ஸ், அப்புறம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல்ல எப்படி இதை நம்ம யூஸ் பண்றோம், எப்படி இருக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படின்றத பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல நாங்க இந்த எபிசோட்ல நாங்க பேச போறோம். சொல்லு சைமா, உனக்கு என்ன இப்போ சோஷியல் மீடியாவோட பெர்ஸ்பெக்டிவ், நீ எதுக்கு யூஸ் சோஷியல் மீடியா? நான் வந்து ஒரு 2-3 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றேன். ஏன்னா வந்து என்னோட ஆர்ட் பேஜுக்கு வந்து ஐ ஹாவ் செப்பரேட் அக்கௌண்ட், அண்ட் தென் சிங்கிங்க்கு வந்து ஐ ஹாவ் செப்பரேட் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி, அண்ட் ஃபார் பாட்காஸ்ட் ஐ ஹாவ் செப்பரேட் அக்கௌண்ட். இதெல்லாம் வந்து ஐ கேன். ஏன் உனக்கு லைக் வருதா அந்த பொண்ணு பேர்ல? இன்னும் நம்பர்ல நீ அதுக்கு ஸ்வீட்டி பிரியா தானே? பிரியா ஸ்வீட்டி பிரியா தானே? பிரியா ஸ்வீட்டி, ஏஜல் பிரியா, ஏஞ்சல் பிரியா அனுப்பிட்டு இருக்கிறான். ஐ லவ் யூ உமான்லாம் அனுப்பினுக்கிறான் அவன். அந்த மாதிரி ஒரு இது வந்து என்னோட எக்ஸிபிட் பண்றதுக்கு ஐ யூஸ் ஆல் திஸ் சோஷியல் மீடியா. அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன் நான். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஆனா என்ன எனக்கு வந்து ப்ரோஸ் வந்து நிறைய இருக்குது இதுல. ஆனா பெரிய கான் என்னன்னா, என்னோட அந்த இதுல உள்ள போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த ரீல்ஸ் பாக்குறது, இப்போ ஒண்ணு பண்ண போய் அது வேற ஒண்ணு பார்க்க போவோம், அது அப்படியே அந்த டைம் அப்படியே உட்காந்துருவேன் நான். அது அப்படியே சேனல் அவுட் ஆயிட்டு அப்படியே ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இட் கெட்ஸ் லாஸ்ட். அப்படியே ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னே தெரியாது. அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய உள்ள போவோம். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும் சில நேரத்துல. ஆனா சில நேரத்துல பொழுது போறதுக்காக பாக்குறது அந்த மாதிரி. சோ அதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, பேசிக்கா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீ நினைக்கிற கொஞ்சம். ஆமா, you get pulled into it, you go for something and you get pulled into it. அதுதான் உன்னோட பெரிய ஃபேக்டர் கான்ல. ஓகே சூர்யா, எனக்கு நான் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கேன், எம்கே போட்டோம் நான் சொல்றேன். ஓகே எம்கே, நான் வந்து 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன். ஒன்னு, ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் வச்சிருக்கேன், அதை பப்ளிசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். இன்னொன்னு பிரியா ஸ்வீட்டிக்கு அனுப்புறதுக்கு. இன்னொன்னு பர்சனல் அக்கௌண்ட், அதுல பிரியா ஸ்வீட்டி மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ப்ரொஃபைல்ல இருந்தா மெசேஜ் அனுப்புவேன். பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன். ஏதாவது ஒண்ணு போட்டா பரவாயில்ல, போடாமே இப்படி பேசுறீங்களா டேய்? பெண்கள் நெஞ்சுக்குள் சொல்லும் வெள்ளை மாதவா. இதெல்லாம் ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒருத்தங்க பார்த்தாங்களா? யாரா அந்த ஒருத்தங்க? நிறைய பேர் இருக்காங்களா? ஒருத்தர் தான் மச்சான், ஒருத்தங்க தான். அமைதியா இருங்க. சோ இந்த வாரம்லே சீரியஸா சுமார் திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன, சில மாதம் தான் ஆச்சு. பாக்கலாம் எப்படி போகுதுன்னு பாக்கலாம். பேசி பேசி, ஆனா நான் செய்யறனோ இல்லையோ, நீங்க நல்லா சரிங்கடா. சரி சரி சரி, வந்து கலாய்க்கலான்ட்டு இந்த எபிசோட் ஆரம்பிச்சா என்ன கலாய்க்கிறீங்களா கட்சியில? திருப்பி வருவேன் உங்ககிட்ட வருவேன். பர்சனல் அக்கௌண்ட்ல பொண்ணுங்களுக்கு மெசேஜ் படுத்து இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்டடா இருக்கிறதுக்கும், ஆப்வியஸ்லி இவங்கெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் இது 3 நேரம் அதனால பேசுறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸு கூட கனெக்டடா இருக்கிறதுக்கும், எவ்ரிடே லைஃப் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எப்பவுமே ஃபோன் பண்ணி பேசி ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை வந்து, ஸோ பர்சனல் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள் தான் இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவங்க, க்ளோஸ் ஆனவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து லைஃப் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன், என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் வந்து சேர்த்துதான் யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் பேசிக்கலி வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ்பெஷலி நான் இப்போ வந்து ஃபேமிலி கிட்ட இருந்தும் தனியா இருக்கிறதுனால வந்து அவங்க கிட்ட, ஃபேமிலி கிட்ட நான் அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கேன் ஃபோன் கால்ஸ்ல. பட் ஃப்ரெண்ட்ஸ், தூரமா இருக்கிறவங்க எல்லாரு கூடயும் இன்டராக்ட் பண்றதுக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சொல்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நான் லைட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணதுல சோஷியல் மீடியா வந்துட்டு
வேற வேற ஸ்டேஜ்ல வேற வேற மாதிரி வாபி சாபி மூமெண்ட் தான் அது நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் யங் ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நியூ டெக்னாலஜி வந்துட்டோன்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். சரி நம்மளும் போனோம், நம்மளுக்கும் எல்லாரும் டெஸ்டிமோனியல்ஸ் எழுதணும். ஆர்குட்ல டெஸ்டிமோனியல்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ மற்றவங்க என்ன நம்மளை பத்தி நினைக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி எழுதுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன வயசுல வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்றது, ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பேசுறது, எக்ஸ்ப்ளோர் டெக்னாலஜி, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர வளர அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உன்னோட தாட்டை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம ஒரு குரூப் கிட்ட சொல்றதுக்கு ஒரு மீடியமா இருந்துச்சு. You won't get that sort of opportunity. Not everyone gets an opportunity to tell something to a group. It could be your class friends, or it could be a classmate, or your schoolmate, or உன்னோட டான்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர வளர somewhere I felt I want ஒரு பிராண்டிங். எனக்கு இதுதான் பிராண்டிங். அண்ட் ஐ ஹவ் நெவர் பீன் அ பர்சன் ஹூ ஷைட் டு ஹைட் my life. My life is just sort of open book. I mean, if you go to my Facebook or Instagram, like people, you can literally read my life there. But I didn't really mind. அதுதான் உண்மையான, அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் நேச்சர் ஃபார் மீ. இஃப் ஐ வாஸ் அ வெரி ஷை பர்சன், ப்ராபப்ளி ஐ மைட் ஹவ் ஃபில்டர்ட் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். பட் எனக்கு அது பண்ணணும்னு தோணல. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டிங்கா இருந்துச்சு. ஐ சோஸ் வாட் பீப்புள் ஹாவ் டு, ஹவு பீப்புள் கேன் see me. ஸோ அந்த ஒரு 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 அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஸோ ஐ கேன் சூஸ் வாட் ஐ வில் ஷோ டு பீப்புள் அண்ட் ஐ கேன் சூஸ் ஹவு பீப்புள் ஷுட் see me. ஸோ அந்த ஒரு கான்செப்டே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வயசாக சோஷியல் மீடியானா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, பட் லிங்க்டின் as well. ஸோ ஐ ஹாவ் லைக் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இன் லிங்க்டின். எனக்கு பியர்ஸ் சர்ச் பண்ணவோ இல்லை என்னோட மார்க்கெட்ல என்ன இப்போ ட்ரெண்டா இருக்கு, விச் கம்பெனிஸ் லீடிங், ஒரு இண்டஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோ, இல்லை எனக்கு என்னோட இண்டஸ்ட்ரிக்குள்ள நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு லிங்க்டின் போல இதெல்லாம் வந்துட்டு நல்ல யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக you get so busy in your life, it's very hard for you to create new friends. ஒர்க் போவ உனக்கு ஒரு செட் ஆஃப் ஹாபிஸ் இருக்கும், அவ்வளவுதான். உன்னோட நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு வந்துட்டு சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்றோன்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துடலாம். Even though I don't speak to them in regular basis, this is what I'm doing. Yeah, I'm happy, I'm having a good life, so I'm sharing my moments with my friends என்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னா இப்பொழுதுக்கே பியூரா அதான் ஒரு ஃபேஸ்ல கண்டென்ட் அப்சர்வரா இருந்தேன். இப்போ வந்துட்டு அவ்வளோ கண்டென்ட் அப்சர்வரா இல்லை. ஐ சூஸ் ஸ்பெசிஃபிக்லி வாட் ஐ வாண்ட் டு சி சோஷியல் மீடியாவுக்கு வரும்போது. அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியா. ஓகே சின்ஸ் ஓகே ரிதேஷ், நீ சொல்லு. ஏதாவது யூஸ் பண்றியா? ஏதாவது என்ன நாங்க சொன்னதுல இருந்து தெரியுமாடா என்னென்ன இருக்குன்ட்டு? ரத்தம் என்ன தெரியுமாடா அந்த நாய்க்கு? அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசிக்கும் போது I didn't see anything useful for in terms of the life that I want to lead. So நான் வெளில வந்தேன். ஆனா ஒரு பிசினஸ்ன்னு வரும்போது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஏதாச்சும் சம்திங் தட் ரிக்வயர்ஸ் சோஷியல் மீடியா அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட் கம்மிங் இன். பட் நான் அதையே ஸ்கெட்யூல் பண்ணி தான் வருவேன். ஆனா I will make sure that I won't get into it again unless it's really required, and I don't think that will happen. ஏன்னா எனக்கு அது பிசினஸ் மாதிரி வேணா யூஸ் பண்ணிப்பேனே ஒழிய I won't use it for personal use, because I know who I want to be in contact with, and I know how to contact them, and if at all I require something, I'll find a way and then I'll stick to it. So இதுதான் என்னோட perspective.
ஆனா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு இன்னும் அதை பத்தி டெப்த் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். ஆனா எம்கே நீ சொல்லு. ஸோ ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி, டு யூ திங்க் இட் ஆக்சுவலி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் ஆர் டஸ் இட் கீப் அஸ் அவே? அது எப்படி பாக்குறீங்க? You mean the social media, is it bringing us together or keeping it away? The feeling of virtually spending time or sharing life occurrences with friends அதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து நீ சொன்னதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல ஒரு லைட் போடுறேன், ஓகேவா? நீ என்ன சொல்ற அப்படின்னா, இப்போ நம்ம சோஷியல் மீடியால ஒரு லைட்டா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அப்டேட் கொடுத்துட்டோம். ஸோ வி கெட் தட் கிராட்டிஃபிகேஷன் தட் ஓகே வி ஆர் இன் டச் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். பட் இன் ரியல் வேர்ல்ட் கான்டெக்ஸ்ட், இஸ் இட் ஸ்டீலிங் the real moments where you can actually phone them or meet them? அதுதான் சொல்றியா? Okay. I kind of I kind of agree to what you're saying, and also I might want to differ from that opinion as well. Same. ஏன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்க அக்ரி பண்றேன் அப்படின்னா, இப்போ I moved to a totally different city, so there is possibly, like, even if I want to be in touch with some of my friends back in my hometown or in Chennai, that's not possible. So at the least what I could do is I can give them a phone call, and then for like everyday update I put some status on the mari. But if I sort of see the same concept for the friends I have here in Gothenburg, then probably there is a black hole there. நீ சொல்ற நடக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. பட் நான் மோஸ்டா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிடுவேன், நேர்லயே மீட் பண்ணிடுவேன். ஸோ பட் ஐ வில் நாட் டினை த ஃபேக்ட் தட் இட் கேன் ஸ்டீல் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ். தட் இஸ் தேர், தட் இஸ் 100% தேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு illusion of availability இருக்கு சோஷியல் மீடியால. வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது you feel like you've caught up, and you will, with that feeling you would not actually catch up. ஸோ ஒரு 4-5 ஸ்டேட்டஸ் நீ வந்து, இல்ல ஸ்டேட்டஸ் கூட இல்ல, 4-5 கூட இல்ல, ஒரு மாசம் ஒரு 2 மாசம் வந்து நீ போடுற போஸ்ட் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, I will feel like I've caught up with you, although I've not truly caught up with you. அந்த ஒரு ஃபீலிங்கே it will subconsciously play a role in not making plans with you or just feeling connected although I'm not. Okay, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் என்னன்னா, people டிஜிட்டல் சோஷியல் மீடியா எப்போ வந்துச்சோ அப்பவே people வந்து ஒரு டைகாட்டமி வந்துருச்சு, their life and their digital social life. ஸோ அது ரெண்டா பிரிச்சுதான். ஸோ நம்ம சோஷியல் மீடியா போடுறதே வந்து ஒரு பர்சனை நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம். எனக்கே ஞாபகம் இருக்கு, ஃபேஸ்புக்ல இது போடும் போது நல்லா எடிட் பண்ணி ஒரு கவர் போட்டோ எப்படி இருக்கணும், இது ப்ரொஃபைல் போட்டோ எப்படி போட்டா எப்படி நினைப்பாங்க. யூ கியூரேட் an image in social media. So அது வந்து it's not knowing the person, it's just knowing what they are willing to show. I'm not saying it's good or bad, I'm just making an observation. Okay, so உன்னோட சேர்ந்து எனக்கு ஒரு, I'm not going against what you're saying. I want to travel with your thought and understand your thought. ஓகேவா? இப்போ நார்மலா ரியலா நீனு நானு எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அங்க நான் தனியா இருக்கும் போது நான் ஒரு கேரக்டர்ல இருப்பேன், நான் உன் கூட இருக்கும் போது நான் ஒரு கேரக்டர்ல இருப்பேன். அங்கேயுமே ஐம் ஓன்லி டிசைடிங் வாட் சார்ட் ஆஃப் பர்சன் ஐ வாண்ட் டு பி வித் யூ. இது நான் இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஒய்ஃபோட நான் லவ் பண்ணும் போது அந்த 1 hour 2 hours பார்த்து பேசும்போது ஐ கேன் பி ஒன் பர்சனாலிட்டி. பட் வென் வி ஆர் லிவிங் இன் த சேம் ரூஃப், தென் யூ கெட் யுவர் அதர் sides will be exposed. So அது ரியல் லைஃப்லயுமே தானே நடக்குது. We choose what character we want to show to our girlfriends or friends who we don't live with. It's ஏன்னா இப்போ அம்மா அப்பா கிட்ட எல்லாம் முடியாது, நீ எல்லா நேரமே அந்த கேரக்டர் சஸ்டெயின் பண்ணி ஷோகேஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல அங்க டிஃபால்ட்டா நம்மளோட எல்லா சைட்ஸுமே தெரிஞ்சிருது.
ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இப்ப ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்ல உன்கிட்டயோ இல்ல ஈவன் வென் ஐ ட்ரை டு ரீகலெக்ட், நான் டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி இருப்பேன், ஓகேவா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி இருப்பேன். அங்கேயுமே வந்துட்டு நான் தானே சூஸ் பண்றேன், சோசியல் மீடியா நால தான் சூஸ் பண்றேன். என்ன டிஃபரன்ஸ்னா, இட்ஸ் நாட் அ ஜெனரிக் திங். யூ போர்ட்ரே an interpersonal personality and you're not portraying a generic regular standard personality. நீ சோஷியல் மீடியால போடும்போது you're creating a standard personality and posting it. ஆனா நீ என்கிட்ட ஒரு மாதிரி உன் அம்மா கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாலும் இட்ஸ் an interpersonal thing that we both have and we both share. புரியுதா? அது எல்லாருக்கும் இல்ல, அது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் அந்த பர்சனாலிட்டி நீ வச்சுக்கிற. சோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ ஃப்ரெண்ட்ஸா நம்ம ஜாலியா அடிச்சு பிடிச்சு அசிங்கமா பேசினா கூட அது ஒரு இன்டர்பர்சனல் கனெக்ஷன். ஆனா சோஷியல் மீடியால நான் பார்த்தேன்னா, நீ ஏன் கூட இன்டர்பர்சனல் கனெக்ஷனுக்கும் நீ ஜெனரிக்கா போஸ்ட் பண்ணி ஒரு இமேஜ் கியூரேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஜென்ரிக்குமே நான் சொல்றேன்டா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உனக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஓகேவா. இப்போ நம்ம 3 பேர் இருக்கும் போது நான் ஒரு ஜென்ரிக் கேரக்டர் தானே அந்த 3 பேருக்கும் கொடுக்குறேன். இப்போ ஒரு 7 பேர் இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா அது இன்டர்பர்சனல் கிடையாது. அங்கேயுமே நான் ஒரு ஜென்ரிக்கான ஒரு கேரக்டர் தானே நான் வந்துட்டு போர்ட்ரே பண்றேன். அதே தானே இப்போ சோஷியல் மீடியாலயும் நடக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இட்ஸ் 7, இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் குரூப்புக்கு நீ காட்டுறதுக்கும் ஸ்மால் ஸ்கேலுக்கு காட்டுறதுக்கும் நீ ஒரு 50 பேர் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்றேன்னு பாரு, ஒரு 5 பேர் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்றேன்னு பாரு, ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது பிஹேவ் பண்ற மூணுத்துக்குமே வெரைட்டி இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா சோஷியல் மீடியால பண்றதுக்கும் இன்டர்பர்சனல் பண்றதுக்கும், அது குரூப்பா இருந்தாலும் சரி இண்டிவிஜுவலும் சரி, இட்ஸ் மேசிவ் டிஃபரன்ஸ். சைமன் சொல்லு. இல்லடா, இப்போ எல்லாமே இப்ப நம்ம நார்மலா இப்ப கேக்குறோம்னு வச்சுக்கேன், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஜென்ரலா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நம்ம டைரக்டாவே என்ன விஷயம் சொல்லிடுறோம். ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்கும் போது எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது நல்லா இருக்கிறோம்னு தான், நம்ம நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்கிறோம் தான் சொல்லுவோம். சோ வி போர்ட்ரே ஆர் செல்ஃப், நல்லா இருக்கிற மாதிரி தான் வி போர்ட்ரே. இப்போ இது நீ ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் பிக்சரா மட்டும் பார்க்க கூடாது. லைக் இப்போ செலிபிரிட்டிஸா இருக்கிறாங்க, இல்ல பீப்புள் ஹூ ஆர் ட்ரைவிங் டு பி எ செலிபிரிட்டி, அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் த ஒன் ப்ரொஃபைல். சரியா? அவங்களோட ப்ரொஃபைல அவங்க பெஸ்ட்டை தான் காமிக்கணுமே தவிர நீ உன்னோட ட்ரூ செல்ஃப் அங்க காமிச்சிட்டு இருந்தனா இட் won't work out there. நான் I need to correct you on this. I'm not saying that it's wrong or it's right. I said நான் அதான் சொன்னேன், I'm making an observation. அவ்வளவுதான். It's an observation that I've made and it's there. அவ்வளவுதான் நான் பாக்குறது. நான் அது ஏன்னா உன்னோட ட்ரூ செல்ஃப் காமி ஏன் கியூரேட் பண்ற அப்படின்னு நான் கேட்கல. I'm just saying that's what is happening and that's the observation. See, we don't want to corner you. I personally don't want this conversation or this episode where we confront you and that அந்த மாதிரி கிடையாது. I genuinely want to travel. எனக்கு கன்ஃபரண்ட் பண்ணனும் இருக்கு. எனக்கு கன்ஃபரண்ட் ஓகே. ஏன்னா I genuinely want to share our opinions, try to understand. Okay, see, again, it's very subjective. If you want to use social media or not is very subjective. Okay, va? ஆனா இதுல நிஜமாலே டிகின் பண்ணி பார்த்தா இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணா என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, பண்ணலனா என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நம்மளே என்லைட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நீ சொல்றது ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், நான் சொல்றது ஒரு இது ஆக்சுவலா இட்ஸ் an advantage that one of us is not using social media. Yeah, for this conversation. Currently social மீடியால what are the problems? பிரச்சனைகள் என்ன, அதுல என்ன நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கு? நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? டேய் நீ அத தெரியுமாடா உங்களுக்கு? ஸ்கேப் கோட் ஆரம்பிச்சுட்டா அவன் போயிட்டு தலை கொடுத்து கடைசியா ஸ்கேப் கோட்டுக்கு போவோம். ஓகேவா? அவனோட பாயிண்ட்ஸ் லைக் ஹைலைட்டடா ஷோகேஸ் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு சோஷியல் மீடியால ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் இஸ் சோஷியல் மீடியா எப்படின்னா ஒரு ஆல்கஹால் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கெடுதி உடம்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இட் ஹேஸ் ஆல்சோ பெனிஃபிட்ஸ். ஆனா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அது ஒரு அடிக்ஷனா ஆகாம இருக்கிற அளவுக்கு இஃப் யூ கேன் மேனேஜ் யுவர் செல்ஃப்
then it's fine. என்னோட லைஃப்ல நான் மேனேஜ் பண்ணல. என் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு forced me not to or it didn't give me that sort of freedom where I can scroll hours and hours of reels in Instagram. So ஒரு problem in using social media is it keeps giving you content. It keeps giving you consent and you go into an content observer mode. நீ ஒரு அப்சர்வ் பண்ணிங்கன்னே இருப்ப. அண்ட் தென் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வச்சு அதை வச்சு என்ன பண்றதுன்னு உன் மூளைக்கே தெரியாது. ஏன்னா யோர் பிரெயின் சார்ட் ஆஃப் கெட்ஸ் அடிக்டிவ் டு ஒன்லி அப்சர்வ் அண்ட் நாட் ரியாக்ட் ஆர் ப்ராசஸ் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமா நான் பார்க்குறேன். இது நிறைய விஷயத்துலையுமே பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னசென்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுதுன்னு தோணுது. இன்னசென்ஸை வந்துட்டு பேரிகேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடுச்சு. பட் தென் தட்ஸ் பீங் செட், அது சோசியல் மீடியாவுக்கு மட்டும் இருக்கிற ஒரு இஷ்யூ கிடையாது. பட் இன் ஜென்ரலா இந்த உலகத்துல பிறண்டாலே நீ சொசைட்டிக்குள்ள வந்துட்டினாலே தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் விச் இஸ் கோயிங் டு டூ தட். ஸோ அது சோசியல் மீடியாக்குன்னு மட்டும் என்னால டெய்லர் பண்ணி சொல்ல முடியாது. பட் ஐ சி திஸ் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் தட் யூ கேன் எண்ட் அப் ஸ்பெண்டிங் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் இன் சோசியல் மீடியா. இப்போ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையே இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குறதே வந்து இந்த சோசியல் மீடியா தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நார்மலா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ மென்டலா நம்ம யோசிக்கிறோம், அது ஒரு பிரச்சனையே இருக்காது. ஆனா வந்து அதை அப்படியே திங்க் பண்ணிட்டு விட்டுருவோம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா அதை வந்து வெளியே விடுறாங்களா, அதுக்கு ஒரு டேர்ம் வைக்கிறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஒரு ஸ்டூபிடிட்டியை வந்து ஸ்டூபிட்னு சொல்லாம அது வந்து பண்றது வந்து கெத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாசா வந்து ஃபேக்கா வாழ்ந்துட்டு இருக்கு அந்த ஒரு மாதிரி சேனல் அவுட் பண்றாங்க. விச் இஸ் எனக்கு வந்து அது தப்புன்னா தப்பு தானே, அது ஏன் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா, சர்டன் அல்காரிதம் வந்து செட் பண்ணிடுறாங்க. இப்போ பசங்கன்னா வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாவே பண்றது. ஸோ அது நம்மளுக்கு தேவையே இல்லைனாலுமே அது உட்கார்ந்து அப்படியே ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் அந்த இதை வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். லைக் இட்ஸ் கெட்டிங் அடிக்டட். அது வந்து என்னதான் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அன்லெஸ் யூ கெட் அவுட் ஆஃப் தி ஆப்ல இருந்து வெளியே வர வரைக்கும் இட் கீப்ஸ் ஆன் கோயிங். அது வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. அது நம்மளுக்கு தேவையோ இல்லையோ அதெல்லாம் வந்து மதிக்கிறதே இல்லை. அது வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது அது பார்க்கும்போது. எனக்கு நெகட்டிவா என்ன விஷயங்கள் தோணுச்சுன்னா, ஐடியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது இட்ஸ் நாட் அ பேட் திங் இன் இட் செல்ஃப். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடர் பிளாட்ஃபார்ம்ல டு ஹியூஜ் மாஸ் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் தட் ஆர் டெட்ரிமெண்டல் டு த சொசைட்டி, கொஞ்சம் ரிக்ரெசிவான ஐடியாஸ், இது எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து ரொம்ப குவிக்கா ரீச் பண்ண வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ என்ன ஆயிடுதுன்னா, தெர் ஆர் சம் பாக்கெட்ஸ் தட் ஆர் ஃபார்ம்ட், கம்யூனிட்டிஸ், குரூப்ஸ், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சேம் ஐடியாஸ், சிமிலர் ஐடியாஸ், ஒரே மாதிரி தாட் இருக்க குரூப்ஸ், பீப்புள், இண்டிவிஜுவல்ஸே வந்து தேர் continually exposed to the same kind of ideas. அந்த openness to the other point of view கிடைக்கிறதே வந்து இந்த அல்காரிதம்னாலேயே வந்து மிஸ் ஆயிடுதோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஆஃப் how it's tailored to each individual. நமக்கு என்ன நம்ம இன்ட்ரெஸ்டடா இருக்கோமோ அதையே நமக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, so that we keep watching it and we keep scrolling and clicking, that creates a very negative space. I think that's a very important point. Algorithm bias in social media, it's 100% real thing, and that sort of contributes to people being polarized more and more. They are being pushed towards their ideology. If you're a person if you're a person who believes in right-wing ideologies, for example, you will see more and more right-wing ideologies as a content. Therefore, you will start believing it more and more. Even more. There is no, you won't get an input from somewhere else where you can sort of or centralize panni or to have an unbiased environment create out in social media just because how biased the algorithm is. Very true. Yeah. ஆரம்பிக்கங்களா? சொல்லு கேப்போம். ஓகே.
நான் வந்து ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்டிவா மாறினேன் அட் சம் பாயிண்ட். இல்ல எப்பயுமே நான் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்டிவா தான் இருந்தேன். ஆனா எஸ்பெஷலி ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 7 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஓவர் இன்ட்ரோஸ்பெக்டிவா மாற ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் பிகமிங் செல்ஃப் அவேர் அண்ட் என்னோட ஆக்டிவிட்டிஸை தேர்ட் பர்சன் வியூல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்கும்போது நான் பண்ற விஷயங்கள்லாம் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து ஏன் பண்றேன்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சேன். அது கொஸ்டின் பண்ணும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மேஜரா ஒரு பாயிண்ட் வந்து ஓகே திஸ் இஸ் இட், இதுதான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, ஒரு ஒரு ஃபேஸ்புக் பேஜ், அது பேஜ் பேரை மறந்துட்டேன், ஆனா அது என்ன கண்டென்ட் இருக்கும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீம்ஸ் இருக்கும். மீம்ஸ் பேசிக்லி ரிலேட்டட் டு ஹவு எக்ஸாஸ்டிவ் காலேஜ் திங்ஸ் ஆர், காலேஜ் ஹியூமர் மாதிரி இருக்கிற விஷயங்கள், செமஸ்டர் ரொம்ப டஃபா இருக்கு, இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிள் மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஓகே, சோ நான் ஃபேஸ்புக் போனாலே அங்க அந்த பேஜஸ் டெய்லி வந்துட்டே இருக்கும். ஸோ நான் அது வந்து பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. நான் ஒரு தேர்ட் பர்சன் வியூல நான் அதை பார்க்கும்போது ஐ saw how those memes were affecting my daily routine and daily life. அதுல வந்து ஒரு மீம்ல அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாஸ்டடா இருக்கு, ஐயோ இந்த செமஸ்டர் எப்பதான் முடியும் போல இருக்கு, ஐயோ இது போரிங்கா இருக்கு, இது எதுன்னு நான் வந்து மீம் பார்க்கும்போது ஐ ஸ்டார்டட் பீயிங் தட் கேரக்டர். நான் வந்து உடனே எனக்கு புரிஞ்சுது, ஓகே இது வந்து இதுக்கு ஐ கேன் டூ பெட்டர் than this, ஐ நாட் கோனா லெட் திஸ் சொல்லிட்டு அந்த பேஜ்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வெளில வந்தேன். மை ப்ரொடக்டிவிட்டி objectively I could see the improvement. ஸோ அந்த ஒரு சப்லிமினல் சப்கான்ஷியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஓகே வாட் எல்ஸ் கேன் பி டன் டு ஃபிக்ஸ் திஸ். அப்போ வந்து பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் பேஜஸ், அப்புறம் மோட்டிவேஷனல் பேஜஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இட் ஸ்டார்டட் ஹேவிங் அன் இம்பாக்ட். அப்போ வந்து அட் சம் பாயிண்ட் உனக்கு வந்து மோட்டிவேஷன் பார்த்து அதுவும் வந்து உனக்கு ஓகே மோட்டிவேஷன் வந்து நான் மோட்டிவேஷன் பேஜை பார்த்து வர தேவையில்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன மோட்டிவேஷன் என்ன பண்ண எனக்கு. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் incorporating real world tasks and real things. அப்போ வந்து ஒரு நீட் அண்ட் நேச்சுரல் engagement with social media எனக்கு கம்மியாச்சு. கம்மி ஆக I felt like it wasn't giving me anything, and whenever I go it was taking my time away from real things, real tasks, real productivity, and then I didn't like that. இது வந்து ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்ப ஸ்னாப் சாட்டும் இருந்தது, இப்பயும் இருக்கு இல்ல. அது வந்து நான் ஆமா அப்ப வந்து ஸ்ட்ரீக்னு வேற வந்து ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்னாப் சாட் வந்து அமிச்சு ஸ்ட்ரீக், அதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பண்ண மாட்டேன். ஸ்ட்ரீக் வந்து ஐயோ நீ வந்து 5 நாள் ஸ்ட்ரீக், ஐ டென்ட் கேர் அபவுட் ஸ்ட்ரீக், ஐ குடன்ட் கேர் லெஸ். ஓகே, அப்போ வந்து எனக்கு புரிய வந்துச்சு, நான் ஒரு வாழ்க்கையை ஏதோ வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் போல, அவங்க ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நான் வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எஸ்பெஷலி அந்த டைம்ல 2013, 14, 15 அந்த ரேஞ்ச்ல எப்போன்னு கரெக்டா தெரியல, இது வெளில வந்துச்சு. The fact that every data in social media was collected by the CIA and the NSA. அது வந்து நோ மேட்டர் வே ஃப்ரம், நீ இந்தியால இருக்கனால யூஎஸ் தானே அது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா they were collecting data even from Austria, they were collecting data from everywhere. ஸோ எனக்கு அது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்ணுது அப்படின்றது நான் வந்து அப்போ பார்த்தேன். அப்பதான் வந்து ஐ காட் எக்ஸ்போஸ் டு ஓகே கார்டியன் நியூஸ் பேப்பர்ல தான் அதை பார்த்தேன். அப்பதான் வந்து இவன் எட்வர்ட் ஸ்னோடன் வந்து வெளில வந்து சொல்றான். I took it seriously and I watched some Edward Snowden stuff, and then I realized okay, I need to be very mindful of how I engage with social media. அப்ப எட்வர்ட் ஸ்னோடன் சொன்னதுல இருந்து அவன் எந்த அளவுக்கு, அதாவது அவன் சொல்றான்னு இருக்கு, அது எந்த அளவுக்கு டெப்த் இருக்குன்னு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது, எந்த பேஜ் நான் வந்து இருக்கேன் அப்படின்றது எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஐடியா என்னோடது வந்து செட் ஆயிட்டு இருக்கு ஒரு இடத்துல. அப்புறம் ஆல்கோரிதம் வந்து எக்ஸ்போனென்ஷியலி ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டு கியூரேட் திங்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, யூடியூப் வந்து நான் போய் ஐ கெட் happy because there were diverse things for me to learn. ஆனா at some point ஒரு ஷிஃப்ட் பார்த்தேன்.
என்னன்னா எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது, எனக்கு பயஸ்டா இருக்கிறது மட்டுமே ஷேர் ஆக ஆரம்பிச்சது. சோ எனக்கு வந்து அது எனக்கு இனிஷியலா எனக்கு பிடிக்கல. ஏன்னா யூடியூப் வந்தாலே புதுசா பார்ப்போம், அதாவது புதுசா கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப எனக்கு தெரிஞ்சது இல்ல எனக்கு ஷேட்ல இருக்கிறது அதுவே வர ஆரம்பிச்சது. சோ அதுவும் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபேஸ்புக்ல அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ காட் ஹாப்பியர் when I was outside social media and I learned that அதுதான் வந்து ஸ்டடீஸ்லயே என்ன சொல்றாங்க, when the social media is basically increasing anxiety and depression in people and also ADHD, causing ADHD. அப்ப ADHD நான் சோஷியல் மீடியா விடும்போது ADHD was not the most prominent factor. ஆனா இப்போ அது வந்து ப்ராமினெண்டா ஆயிருச்சு. பிகாஸ் டிக்டாக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரூம்மேட்ஸ் எல்லாரும் டிக்டாக் டவுன்லோட் பண்ணானுங்க. நான் அப்போ வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தன் டவுன்லோட் பண்ண வச்சா நான் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லலி 30 minutes நான் டிக்டாக் யூஸ் பண்ணேன். உடனே டெலீட் பண்ணேன். ஐ saw how this was addictive and in the 30 minutes I போயிட்டே இருந்தது. I saw the dopamine hit. Oh my god, ஸ்லைட் பண்ணி okay, done. I see what this is. I'm not gonna fall for this shit ன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணதுதான். அது என்னடா டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, I don't need it. அவ்வளவுதான். I don't care, I don't need it. எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல வர ஆரம்பிச்சது, இன்ஸ்டாகிராம்ல வர ஆரம்பிச்சது. டேய் என்னடா எல்லாருமே இதே மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு டோபமைன் ரஷ் வந்து உனக்கு வரும். அதுவும் கரெக்டா பெர்ஃபெக்டா வந்து போட்டிருப்பான். ஒரு 2-3 இதுல ஸ்லைட் பண்ணி, அதுவும் நீ வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோயேன், இட்ஸ் லைக் அ ஸ்லாட் மிஷின். இட்ஸ் லைக் அ கேம்பிளிங் டிசார்டர். இப்போ வந்து ஒரு வாட்டி ஸ்லாட் மிஷினை இப்படி தட்டினா ஸ்பின் ஆகும், இப்படி பாப்பா வின் ஆகிருக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி தட்டினா அது நல்லா வரும்ல சொல்லிட்டு இன்னொரு வாட்டி தட்டுவேன், வரும் ஜஸ்ட் மிஸ். ஓகே, இன்னொரு அடி தட்டு. அதே மாதிரிதான் வந்து இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஸ்லாட் மிஷின். நீ வந்து சோஷியல் டைலமான்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, அதை போய் பாரு. அப்புறம் வந்து கிரீப்பி லைன் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, இட்ஸ் ஃப்ரீ இன் யூடியூப், அதையும் போய் பாருங்க. நீங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் how intricately detailed and how much you've been monitored and your data has been taken. And okay, டேட்டா வந்து எடுத்துட்டாங்க, மானிட்டர் எல்லாம் ஓகே, அது எனக்கு கவலை இல்லை, டேட்டா எடுத்தா என்ன அப்படின்னு இருக்கலாம். அதை வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்றதுல நம்ம வருவோம். அதை வச்சுட்டு they can manipulate the way you think. இப்ப நான் ஒரு இன்டர்நெட் ஓபன் பண்ணி நான் உள்ள போறேன்னா I want to do what I want to do and not what you persuaded me to do. அப்படி இருந்துமே, அப்படி வில் பவர் இருந்தாலே you're actually not doing what you want to do. You think that. புரியுதா? அவ்வளோ சப்கான்ஷியஸ் மேனிபுலேஷன் இருக்கு நார்மலாவே. நம்ம பிடிச்சதே வந்து பாக்குறதே ரொம்ப கஷ்டம். நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்து அதுதான் பண்ணணும். ஏன்னா யூடியூப்ல வந்து நான் போய் ஒரு மெடிக்கல் வீடியோ நான் பார்க்கணும் யூடியூப் போவேன். ஆனா do I only watch the medical videos? உள்ள போனோடனே ஒரு 4 எனக்கு கேட்சியா இருக்கும், அதை பார்க்கணும் போல, கிளிக் பண்ற போது போவேன், அவ்வளவுதான், கான். நெக்ஸ்ட் 30 minutes 40 minutes கான். அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஐ ஷுட் டேக் இட் அவே. ஸோ அதை வந்து நான் கஷ்டப்பட்டு அதை வந்து நிறுத்துறேன். இப்போ யூடியூப் வந்து நான் வந்து போஸ்ட் பண்றதுனால, யூஸ் பண்றதுனால ஐம் கெட்டிங் இன் டு யூடியூப். பட் தென் அதுவே வந்து எனக்கு தெரியுது, இட்ஸ் swallowing my time and I try to push it away. So Monday to Friday no YouTube. Friday evening, Monday to Friday schedule பண்ணிடணும். ஏதாச்சும் இப்போ அப்லோட் பண்ணணும்னா Friday evening maybe just to see the analytics, done. Saturday Sunday maybe அது ஸ்கெட்யூல் பண்றதுக்கு அப்லோட் பண்றதுக்கு போவேன். ஏன்னா இல்லாட்டி sucking my life away. And posting da the things that I used to love. அதாவது அப்பெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாச்சும் நான் போஸ்ட் பண்ணும்போது ஜாலியா அந்த லைக்ஸ் வரும், ஒரு ரஷ் இருக்கும், கமெண்ட்ஸ் வரும், நம்மளோட போட்டோ பார்த்துட்டாங்க. இப்போ வந்து when I think about posting, except if it's for business, I don't want to share this. I only want to share this with you guys. அதாவது யார் யாருக்கெல்லாம் எனக்கு சொல்லணுமோ அவங்க கிட்ட மட்டும் நான் பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க கிட்ட கமெண்ட்ஸ் வாங்குறத விட, இப்போ வந்து நான் ஏதாச்சும் போட்டோ எடுக்கிறேன்னா that's purely mine. அந்த போட்டோ என்னோடது, அந்த போட்டோ எனக்கு. This is not good. The currency value of that photo. I'm talking about the emotional, the meaning and the value, and the economic currency. No, so just the general currency of that photo is much higher because it's too personal, and then it's for me. And then when I share it to someone, it means that it has
value and they have value. So அப்படி எனக்கு இருக்கும்போது I started viewing like life differently. Plus books. When I started reading books, I just ஒரு சோஷியல் மீடியா திருப்பி வரும்போது it was killing me and it was stopping my reading ability and reading attention span. அதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஆப்போசிட்டா நான் வந்து ரெபல் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். I rebelled against it and then I went off. So at some point I tried, okay, நான் வந்து இதை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணும், உனக்கு என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியுது, இது கரெக்டா மேனேஜ், ஆனா I know how I am, so I would rather delete it and then be away from it and then direct my life in a way that I want to direct my life in the best of my ability. அப்ப கூட வந்து subconscious manipulation எல்லாம் இருக்கு, ஆனா I want to direct it as well as possible within my interests. And அந்த இதுல ஏன்னா I can see the difference in focus. ஏன்னா focus வந்து எனக்கு வந்து ரொம்ப, அதுவும் ADHD மாதிரி ஆகலைனாலும் ஒரு இடத்துல வந்து உட்காரும் போதே நீ படிச்சுட்டு இருப்ப, ஆனா டக்குன்னு நீ போய் அதை ஏதாச்சும் பண்ணலையா, இல்லாட்டி அதை பத்தி யோசிச்சியா, இதை பத்தி யோசிச்சா மைண்ட் போயிட்டே இருக்கும். அந்த சாப்டர்லாம் கம்மி பண்றது அவ்வளோ கஷ்டம். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட் அகைன். ஸோ இது பிளஸ் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் கான்ஸ்பிரட்டோரியல்லாம் நான் வந்து பண்ண வேணான்னு பாக்குறேன். ஆனா soon there will be a point where you cannot avoid being digital. When I say being digital, there will be implants, there will be things that will make you be digital, in a sense live in the digital world. Metaverse இதெல்லாம் வந்து at சிலதெல்லாம் inevitable. சரியா? I'm not saying we cannot do that, we cannot go towards that point now. Certain things are inevitable. அது எனக்கு தெரியும், I'm aware of that. But as much as possible, we need to take at least the best of what we have in the physical outside of digital and then use that best version and then integrate digitally, but carefully, extremely carefully. இதுதான் என்னோட வியூ. ஓகே, இப்போ நீ சொன்ன எல்லாத்துக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட் ஆல் கம்ஸ் டவுன் டு யூசிங் இட் ரெஸ்பான்சிபிளி இன் அ ஹெல்த்தி வே. ஆமா, அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ apart from all of this, it still serves something, right? And that is why it's not just the attraction, it's not just the dopamine hit, it's not only the appreciation or whatever we receive from it. It is also serving as a platform for many people who have important ideas to voice it out, right? இப்போ எப்படி வந்து எல்லாரும் புக்ஸ் படிக்கிறது இல்லை, பட் எல்லாருக்கும் வந்து சில பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஈஸியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கும் வந்து அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த கம்யூனிட்டிஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுல வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பேட் ஸ்டஃப், ஈவன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹேப்பன் த்ரூ சோஷியல் மீடியா, ரைட்? முக்கியமான சேஞ்சஸ், முக்கியமான ஐடியாஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ், ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் தேவை இருக்கு அப்படின்னும் போது வந்து ஒரு பிசிக்கல் சோஷியல் கேதரிங் ரிசம்பிள் பண்ற மாதிரி தானே வந்து ஒரு சோஷியல் மீடியால வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து பல பேர் சேர்ந்து அதை பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, புது ஐடியாஸ் ஜென்ரேட் பண்றது, இது எல்லாமே இட் சர்வ்ஸ் அக்கார்டிங் டு மீ லைக் ஒரு common place, or a social common place where lots of discussions are happening continuously. So I think பிரச்சனைகள் இருந்தாலும் it is significant. It's powerful. I agree to everything that you said. ஏன்னா அது நான் வந்து வெறும் நெகட்டிவ்ஸ் மட்டும் சொன்னேன் ஒரு rant. ஆனா I agree, it's so powerful that one tweet can change the entire political ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சே உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன் ட்வீட் கேன் சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் சோ மெனி பீப்புள். ஒன் ட்வீட் கேன் மேக் so many powerful changes. So I'm not denying that at all. அது எனக்கு 100% எனக்கு புரியுது. Basically responsibility. ஏன்னா இது வந்து ஒரு பேண்டோரா பாக்ஸ் டிராகனை வந்து அன்லீஷ் பண்ண மாதிரி இது. ஏன்னா ஒரு எல்லார்கிட்டயும் அதாவது ஓப்பனா வந்து ஒரு ட்ரக்ஸ், ஆல்கஹால் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நடு லிவிங் ரூம்ல வச்சுட்டு யார் வேணா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டா எப்படி வந்து இருக்குமோ
அப்படிதான் இப்ப சோஷியல் மீடியா இருக்கு. அத வந்து கரெக்டா யூஸ் பண்றானா தப்பா யூஸ் பண்றானா அது எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு. ஓகே, சோ நான் வந்து இத அந்த ட்ரக் இல்லனா வந்து ஒரு ஆல்கஹால் அப்படி பார்க்காம இட்ஸ் a புரியுது tool புரியுது. that can be ஆமா. used in any way. Anyway. In any Yeah, way, yeah, yeah, any yeah. way. My bad. அத வந்து நம்ம அப்படி சொல்லிருக்கூடாது. கான்ஷியஸா ஆமா. மைண்ட்ல வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணா it will be better. And I agree that it takes a lot of our time. double-edged sword. double-edged sword. It is a double-edged sword. அதான் எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ இந்த ஐடியா ஷேர் பண்றது அதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஆஸ் அ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு மாசான ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு வந்து நீ வந்து இப்போ ஏதோ ப்ராடக்ட் நீ செல் பண்ற. இஃப் யூ ஹேவிங் அன் ஐடியா, அந்த ஐடியா வந்து இஃப் யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஆஸ் அ மணி, யூ நீட் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம டூயிங் அ மார்க்கெட்டிங், அது வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். பிகாஸ் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆடியன்ஸ். அதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேற, அண்ட் இட் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள் வேற. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றது, அது ஒரு பெரிய ப்ரோஸ். லோ இன்வெஸ்ட்மென்ட்ல. அண்ட் ஆல்சோ தேர் இப்போ ஒரு காமன் பீப்புளுக்கு கூட வந்து ஒரு ஃபீலிங் குட் அபவுட் தெம்செல்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு கூட இட் sort of helps in some way, I think, to just come out, self acceptance-கே வந்து அது ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு தோணுது. தேர் ஆர் பேட் சைட்ஸ் டு இட். ஓகே, கொஞ்சம் பர்சனாலிட்டி வந்து நார்சிசிஸ்டிக்கா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் பீப்புள் ஹூ கான்ட் ஈஸிலி அக்செப்ட் தெம்செல்ஸ், அவங்க வந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு, டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் ஃப்ரீலி, சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஹூ ஜென்ரலி ஆர் ஆல்வேஸ் யூஸ் டு டேக்கிங் த பேக் ஸ்டேஜ் இன் திங்ஸ். நிறைய வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, ஒர்க் போகாதவங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் வயசானவங்க, நிறைய பேருக்கு ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பீப்புள் லைக் தட், தே ஹவ் ஃபவுண்ட் தெம்செல்ஸ், தேர் இண்டிவிஜுவாலிட்டி, அதெல்லாம் வந்து த்ரூ எக்ஸ்பிரஸிங் themselves on social media and finding an audience for it, finding acceptance. இதனால வந்து நல்லதும் வந்து லைக் நிறைய நடந்திருக்கு நிறைய பேருக்கு. and it's reached in every strata of society, right? So it has given exposure to a lot of different people. That's what I feel. True. And COVID timeல without getting into speaking about COVID, அந்த கோவிட் ஃபேஸ்ல நிறைய பேருக்கு வந்துட்டு கிளப் ஹவுஸ்ன்னு ஒரு ஆப் ஒன்று வந்துச்சு. where you can go into the room and speak about anything you want. So நிறைய பேருக்கு அது ஒரு மீடியமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், to come out of depression, or the fact that you were not able to socialize outside வந்துட்டு கியூர் பண்றதுக்கு ஒரு காம்பன்சேட்டிங் மீடியமா இருந்துச்சு. ஸோ அந்த விதத்துல ஒரு பிளஸ் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த யாரோ ஒரு பர்சன் வித் ஸ்கில் கேன் கம் டு த டாப். ஸோ ஒரு லேடராகவும் இருக்கு, ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்ல ஒரு லேடராகவும் இருக்கு. இட்ஸ் நாட் தே கேன் பைபாஸ் ஆல் த ஹைரார்கி. If the system has an hierarchy, it's a possibility for someone to bypass that hierarchy. So அது ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஆனா எவ்வளவு பிளஸ் இருந்தாலும் I'm not able to advocate to use social media if you don't have the awareness, or if you don't have that sort of எப்படி சொல்ல, ஒரு mindful-ஆ, if you think மனப்பக்குவம், if you think you cannot use it mindfully, and that is very hard, not everyone can use it mindfully. Not everyone can be aware of all the negatives of social media. இன்னைக்கு எங்க பாட்டி யூஸ் பண்றாங்க, எங்க அம்மா யூஸ் பண்றாங்க. நான் இன்னைக்கு பாத்துட்டு இருந்தேன், நைட் ஒரு 11:30க்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்ட்டு போறேன், எங்க பாட்டி உட்காந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்காங்க. See, so that's what I'm saying. So
எனக்கு இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னா, என் லைஃப் ஸ்டைல்ல ஐ நோ ஹவு மச் ஐ வாண்ட் டு யூஸ் சோஷியல் மீடியா. ஐ எம் லைக் ரியலி மைண்ட்ஃபுல் ஆஃப் யூசிங் சோஷியல் மீடியா. I want to schedule all my posts on Sunday and then try not to come to social media at all in the weekdays. And maybe 30 minutes I might scroll. I might send some reels to friends. அதோட அங்க முடிஞ்சிருச்சு. If I want some content, rather than the content it gives me, I would like to search for contents. Okay. Exactly. Yeah. Beautiful. Yeah. அது ஒரு 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 சின்ன கிமிக். ரெண்டாவது வந்துட்டு ஐ திங்க் ஈவன் த டெவலப்பர்ஸ் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ட்ரைங் டு கிவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் where they can overcome a lot of addiction. Now every app is giving you a timeout. You can set a timer. You say you want to use Facebook for 30 minutes. You can set a timer for 30 minutes, and after that it will gray out. You won't be able to use it. So அங்கங்க கொஞ்சம் opportunities இருக்கு, but to take it is up. I mean, it's your call, and you need to be very mindful about it. ஏன்னா ரிதேஷோட நான் கொஞ்சம் இங்க அலைன் ஆகுறேன். Even though I use social media, even though I use all the platforms, யூடியூபா இருக்கட்டும், லிங்க்டினா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நான் இவ்வளவு யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சோஷியல் மீடியா மேல பயம் இருக்கு. அது இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். தட்ஸ் ஹவு யூ கேன் பி மைண்ட்ஃபுல் அபவுட் யூசிங் சோஷியல் மீடியா. அதை விட்டு ஃபுல்லா நவுந்து இருக்க முடியாது. இன்னை விட்டு மீன் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் ஃபைன். பட் இஃப் யூ கேனாட் அஃபோர்ட் சச் அ லைஃப் ஸ்டைல் வேர் யூ நீட் டு யூஸ் சோஷியல் மீடியா, அட்லீஸ்ட் ட்ரை டு பி மைண்ட்ஃபுல் அபவுட் இட். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட். ஓகேவா? அவனுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா அந்த கிட்டு வந்துட்டு இந்த கொக்கோ மெலான்லாம் காமிச்சு 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 their parents started observing that that அந்த கிட்டுக்கு அந்த சோஷியல் மீடியா மேல அந்த கோகோ மெலான் கிட்டே எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு. So it didn't have the need to find happiness in the real world. It's an actual fact that kids cannot develop their interest in other things if you keep bombarding them with highly stimulating stuffs. Yeah, true. And that என்னோட friend, once they started reducing screen time, they actually saw a significant growth in how the kid was developing its reactions, its expressions, and so on. So எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, if that's happening to a kid, what can happen to an adult? நம்மளோட ரிதேஷ் டச் பண்ண மாதிரி, how much of your attention span is being impacted by this, right? And this could also be one of the reasons why ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு எப்படி சொல்ல ஒரு prolonged interest in certain things இருக்க மாட்டேங்குது. You get very easily bored of an hobby. You get very easily bored of an ideology. இதெல்லாம் வந்துட்டு probably you're so used to having different contents giving you that sort of happiness. அந்த ஒரு ஏன்னா இப்ப எங்க பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு they were very happy just by playing இந்த என்னதுடா இந்த கல்லு வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்களே, என்னது புல்லாங்குழி. கல்லு பல்லாங்குழி வச்சு அவங்களுக்கு வந்துட்டு. அண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது தவிர்த்து வெரைட்டியே கிடையாது. த்ரூ அவுட் தியர் லைஃப் பல்லாங்குழி வாஸ் வாட் தே வென்ட் ஃபார். ஆனா இப்போ எனக்கு அப்படி இல்லை. ஒரு 5 years நான் கிளைம்பிங் போனேன்னு வையேன், சரி கிளைம்பிங் பண்ணியாச்சு, லெட்ஸ் ட்ரை ஸ்விமிங். ஹாபியை மாத்தணும்னு தோணுது. இட் குட் ஆல்சோ பி த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அவேர்னஸ் அதெல்லாம் இருக்கு. பட் the very fact that you're getting that opportunity to switch your source of happiness is probably making or creating an environment where you can't be committed to something. ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூ கிரியேட் ஆகுது. சைக்காலஜிக்கலா இப்ப சொன்னது நிறைய ஃபேக்டர்ஸ் நீ இப்ப வந்து ஓபன் அப் பண்ணிட்ட. சரியா? அதெல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாரும் வந்து மில்லினியல்ஸ். ஓகே, நம்ம எல்லாரும் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து
அவங்க ரிசர்ச் படி 12 செகண்ட்ஸ். ஓகே, ஜென் ஜியோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளவு தெரியுமா? 8 செகண்ட்ஸ். ஸோ ஒரு ஜென்ரேஷன் தான் அது. டிராஸ்டிக் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியா இருக்கு. இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைம்ஸ் காமிக்கிறதோ இல்ல வீடியோஸ் காட்டுறதோ இந்த ஸ்கிரீன் டைம் இருக்கிறதோ, இட்ஸ் மேக்கிங் அ டிராஸ்டிக் இம்பாக்ட் ஆன் தேர் சைக்கி. இப்போ கோவிட் அப்போ ஒரு இன்டராக்ஷன் கம்மியானது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் டைமும் அதிகமாச்சு. ஓகே, அப்போ வந்து when they got back in school, when they got back to kindergarten or daycare அந்த மாதிரி இருக்கும்போது, they didn't know what to do. They didn't know how to communicate with another kid. They just couldn't do it. இது வந்து குழந்தைங்க. ஓகே, அவங்க கூட அடாப்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் சுச்சுவேஷனை மாத்தனா அப்படின்றத வச்சுப்போமே. ஆனா அடல்ட்ஸ் இப்போ more people, especially Gen Z and millennials, நம்மளோட ஜெனரேஷனும் சேர்த்து தான் சொல்றேன், they are rather preferring to meet up digitally and then talk digitally rather than interpersonal, real life physical communication. They feel anxious even thinking about meeting in person. ஸோ அதை வந்து மானிட்டைஸ் பண்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பண்ணுது, பிளஸ் டேட்டிங் ஆப்ஸ் பண்ணுது, எல்லாமே வருது. ஸோ எப்படி இப்போ வந்து பீப்புள் ஆர் ஃபீலிங் ஆக்வர்ட் டு ஈவன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அது ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்போ எஸ்பெஷலி ஜென் ஜி கிட்ட தான் நம்ம பார்த்ததுல they are feeling super awkward to meet up in person. Okay, at least in the western world. இங்க இருக்கிற இதை வச்சுதான் நான் சொல்றேன், டேட்டா வச்சுதான் நான் சொல்றேன். எனக்கு I don't know how much that is relevant in India, but I assume that generally speaking in the world that's the case. The more so digitally, ஏன்னா ஈஸியா வந்து இது. அப்புறம் டேட்டிங்ல சொல்லு. So, maybe the facts would be a bit different for Scandinavian because of their culture and so on. Exactly, yeah. கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஏன்னா டெக்னாலஜிக்கலி அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு அட்வான்டேஜஸா they will have physical interactions easily. So that is இல்ல அது ஒண்ணு. பிளஸ் த கல்ச்சர் இட் செல்ஃப் இன் ஸ்காண்டினேவியன் கல்ச்சருக்கே ஒரு இது இருக்குல்ல, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்துட்டு ஒரு மேஜர். I hope it stays that way. ஏன்னா அப்படி இருக்கணும். ஒரு புதுசா அந்த மாதிரி எதுவும் அஃபெக்ட் பண்ணாம ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலா நீ சொன்னதுல டேட்டிங் ஆப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கும்போது இந்தியா நிலைமை யோசிச்சு பாறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பேசுறதுக்கே தயங்குவோம், பயப்படுவோம், யோசிப்போம், என்ன ஏதுன்னு எப்படின்லாம் தெரியாது. ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே வந்து இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது. ஓகே, இப்போ வந்து திடீர்னு பார்த்தா ரேபிட் இன்க்ரீஸ் இன் டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் ஆல் திஸ் டெக்னாலஜி. இப்பயும் வந்து டைரக்டா போய் பேசி அந்த இன்ட்ராக்ஷனை வந்து அண்டர்கோ பண்றது, அதோட ஆங்ஸைட்டி அந்த விஷயத்தெல்லாம் டீல் பண்றதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம ஆக்கிடுச்சோ அப்படின்னு தோணுது டேட்டிங் ஆப்ஸ் இப்போ. எனக்கு நீ சொல்லும் போது, ஏன்னா நீ சொல்லும் போது தான்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, we are having a different take because we have seen social media before it came into existence. ஒரு அவ்வளவு பிரபலமா வர்றதுனால அது அந்த மாதிரி ஒரு டேக் ஆன் டெக்னாலஜி வந்துட்டு எல்லா ஜென்ரேஷனுக்குமே இருந்திருக்கு. ஓகேவா? ஐ டோன்ட் திங்க் த ஒரு 2000 மேல பிறந்தவங்க will have the same take on how they see social media. Maybe it could be the fact that they know they have to be mindful. ஏன்னா நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது. ஓகேவா? It could, I'm saying, நம்ம இப்ப பேசுற எல்லா கண்டென்ட்டுமே இந்த நெகட்டிவ்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா எல்லாமே they could be aware of it. ஏன்னா I can see அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு பக்கம் கம்மியானாலும் இன்னொரு பக்கம் they could have been developing different lot of abilities because they were a byproduct of social media, right? So எப்படி சொல்ல, ஒரு பக்கம் மைண்ட்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றது, that's said and done, that every generations does that. நான் டிவி பார்க்கும்போது டிவி கிட்ட இருந்து பார்க்காத ஐசைட் போயிடும், தூரமா பாரு, அரை மணி நேரம் தான் பாரு, ஒரு மணி நேரம் தான் பார்த்துன்னு நம்ம பாட்டிட்டு தான் வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு நம்மளுக்கு சொன்னதுதான் இப்ப வந்துட்டு பேசிக்கலி that's what
we are also saying social media பார்த்து பண்ணுங்க, but it could be a fact that they already know about these things, right? I'm not sure about the kids, but it is a possible thing. It's becoming a norm that you need to be very mindful while you're using social media. ஏன்னா நான் இப்ப பாக்குற வரைக்கும் ஒரு நல்ல விஷயமும், ஏன்னா நம்ம ரொம்ப நெகட்டிவாவே போவேணான்றதுக்காக ஒரு 2-3 நல்ல விஷயமும் நான் அங்க சொல்லிடுறேன். என்னன்னா, நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும் போது we didn't start ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ண மாட்டோம், ஓகேவா? ஒரு பிராண்ட் பேஜ் கிரியேட் பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு பாத்துன்னு வையேன், லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் தென் தே ஹாவ் அ கண்டென்ட் அக்கௌண்ட், கிரியேட்டர் அக்கௌண்ட், a professional account where they can like post about their stuff. And the good part is they're coming out of their comfort zone very easily. Of course, the attention span கம்மி ஆகுறதெல்லாம் and 100% அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. But I think on the other side, on the flip side, what if they are getting other capabilities? It has always been the case, Leah. Number ஒரு generation, every 100 years, human would have gained something and human would have lost something. ஆமா, 100%. அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்க இன்னும் நல்லா கிளாரிட்டியா தெரியும், நம்மளுக்கு கிளாரிட்டியா தெரிய வருமோ. ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி now it has become that it's very inevitable to avoid social media completely. அந்த மாதிரி இருந்தா well and fine, but I don't think we are going to go back in time. So it's going to travel with us, and probably the next generation of people will start to evolve with the technology அப்படின்னு தோணுது. நம்ம அந்த ஆஸ்பெக்ட்லயுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அது ஒண்ணும் இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு இட் ஹேஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்டா. நான் அதை டினையே பண்ண முடியாது. அது பேசிக்கா என்னன்னா, அதை ரெஸ்பான்சிபிளா கொண்டு போகணும், மைண்ட்ஃபுல்லா ரெஸ்பான்சிபிளா. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்னு நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆனா one of the unique factors about 90s kids என்னன்னா, I'm not saying it's special, I'm not saying we have the upper hand or anything. நான் ஒரு unique factor மட்டும் நான் point out பண்றேன். என்னன்னா, we will be the last generation to have seen the internet and to also have seen the phase where we didn't have internet. ஏன்னா நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அதேதான். ஆனா we will be the last of the generation to have seen the world without internet. So நம்ம எந்த அளவுக்கு 90s kids, last generation without with that dichotomy, எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு அவுட்ரீச் மாதிரி we have to reach out and tell people who've only seen the internet and only grown up in the internet era, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுக்குறோமோ அவ்வளோ அவங்க அந்த இன்சைட்டை எடுத்துக்கிட்டு they can make it their own and use it responsibly. அதான் அந்த தாத்தா அந்த விதத்துல சொல்றேன் இல்ல, ஒரு தாத்தா கிட்ட இருந்து வர விஸ்டம், பாட்டி கிட்ட இருந்து வர விஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு ஜெனரேஷனுக்கும் நம்ம ஹியூமனிட்டி அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணா அதை ஃபியூச்சருக்கு கொடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சைட் வரதை நம்ம ரீச் அவுட் பண்ணி கொடுத்துட்டு போகணும். ஐ டோன்ட் இப்போ ஜென்சியே மோசம் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லா ஜெனரேஷன்லயுமே எல்லாத்துலயும் மைண்ட்ஃபுல் பீப்புள், ரிசெப்டிவ் பீப்புள், கியூரியஸ் அண்ட் ஸ்மார்ட் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்போது they will take it in and use it responsibly. அதுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்மளால முடிஞ்ச அளவு பண்ண முடியும் for youngsters that we talk. ஏன்னா ஏன் நான் இதை கொஞ்சம் ஆங்கர் பண்ணேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஏன் ஆங்கர் பண்ணேன்னா, it's become like a very normal thing right now to blame the next generation and இது அது ஒரு நெகட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் கிரியேட் பண்ணுச்சு. நம்ம எவ்வளவு வாட்டி நம்ம சின்ன வயசுல நியூஸ் பேப்பர் படி நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு பேர் நம்ம படிச்சோம்? நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் படி நல்லது வரும்னு சொன்னும் போது நம்மளுக்கு அது உரைக்கல. we went for that. நம்ம அந்த டைம்ல என்ன போகணும்னு தோணுச்சோ அதை நம்ம போனோம். பட் we in our 30s, when we reached our 30s, if we can attain this maturity to handle technology, I think for the next generation it's going to happen much faster. They're going to learn this in their 20s. This might be an optimistic way of seeing things, but I think there is a much better possibility for the next generation to get that sort of technology awareness or that maturity in using technology much faster than we did. நான் எனக்கு 28 வயசுல தான் I had the content to say
See, I'm not going to use social media as a passive person where it's only going to throw shit at me and I'm just going to be an observer. But ஆக்டிவா எனக்கு என்ன வேணுமோ நான் அதை தான் பார்க்க போறேன். I'm going to use my brain, or I want my brain to be active and not passive while using social mediaன்றது எனக்கு 28 வயசுல வருது. பட் ஐ திங்க் அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ப்ராபப்ளி இந்த 20s வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. But undeniably, without taking any sides, I think it's very important. You have to evolve with the technology. You cannot. That's a part of our evolution. You cannot say I'm going to keep this away and evolve without it. That's only going to put you as an individual in risk. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ அடுத்த ஜென்ரேஷனை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து இப்போ ரீசெண்டா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. இட்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் லைக் ஐ திங்க் அரௌண்ட் 200-300 இயர்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சோஷியல் மீடியால தான் பார்த்தேன். வாட் த கரண்ட் ஜென்ரேஷன் ஆர் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஹேஸ் டோல்ட் அபவுட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1700s வரைக்கும் அவங்க பின்னாடி போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த அவங்க அந்த கமெண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலா வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பீச்ல வந்திருக்கும். அதை எடுத்து நீ இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே பொருத்தி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருந்திருக்கு. அவங்க அந்த டைம்ல 200 இயர்ஸ் முன்னாடி சொன்ன அடுத்த ஜெனரேஷன் எனக்கு அங்கேயுமே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு தோணுது எம்கே. எப்படின்னா ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் the wisdom was with the old people. younger people believed the old people know better than what they know. அப்புறம் எங்கேயோ ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஆகி இட் பிகேம் தட் younger people know better than the older people மாதிரி இருக்கு. பட் I'm very certain there would have been a period where younger people thought the older people know better than the younger people. அந்த இப்போ டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, ஒரு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. Now we start to think we know better than our older generation. பேரடைம்க்கு முன்னாடி ஒரு பேரடைம் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது, where people believed in aged wisdom அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஐம் கன்வின்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு. I feel like at least the people during the younger generation, the teensல அந்த adolescent yearsல இருக்கிறவங்க, I think they would have thought that I know better than my previous generation யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அந்த ஃபேஸ்ல இருக்கிற பசங்க கிட்ஸ் சொல்றேன். I think that is just ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்ம பாட்டி தாத்தாவோட ஜெனரேஷன்ல அவங்க டீனேஜ்ல அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க வந்துட்டு I don't know if it's out of fear or out of respect or if they thought their parents knew better than them, but அவங்கள ஓவர் கிராஸ் பண்ணி அவங்க வந்துட்டு எவால்வே ஆயிருக்க மாட்டாங்க. லைக் 1 in 10 cases out from the stories that I heard personally. அது இப்போ நம்மளுக்கு டீனேஜ்ல we want to say எங்க அப்பாவுக்கு வந்துட்டு நான் தான் வாட்ஸ்அப் சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரி இப்போ மாறிடுச்சு. பட் அந்த பாயிண்ட்ல வந்துட்டு I think people were a bit afraid to cross their elders. அது இருந்திருக்குமோன்னு தோணுது. அட்லீஸ்ட் இன் அவர் கல்ச்சர் அது கண்டிப்பா இருந்திருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அது ஒரு கன்வின்சிங்காவே எனக்கு தெரியுது, இப்படி இருந்திருக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கீப் அப் வித் தி எக்ஸ்போனென்ஷியல் growth ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா போக 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 இன்னும் பயங்கரமா ஆயிட்டு இருக்கு. இப்போ உனக்கே தெரியும், ஏஐ வந்ததுல இருந்து இன்னும் பயங்கர எக்ஸ்போனென்ஷியலா வளர்ந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பேசுறது, இப்போ நம்ம இருக்கிற லைஃபே வந்து ஆப்சலீட்டா ஆயிடும் within our lifespanன்றதே ஒரு ஸ்கேரி தாட். அதுதான் வந்து ரொம்ப எனக்கு அது சப்ஜெக்டிவ்னு தோணுதுடா ரித்தேஷ். ஏன்னா எங்க பாட்டி 86 வயசுல வாட்ஸ்அப்ல எமோஜி அனுப்புறாங்க, எனக்கு ஸ்மைலி அனுப்புறாங்க. She could have always thought that she didn't want to catch up with what's happening right now, but she had the the interest to know what's happening. She wanted to catch up with today's society. So today she can send me smileys in WhatsApp. That sort of says, okay, probably we should also try to evolve with what's happening. Evolve. Yeah, we have to be mindful. Sometimes. Yeah. So number one, like we are in our 30s, I think it would be much better to take it happened. Social media happened. It's a double-edged sword. Lot of podcasts, lot of documentaries has
spoken about those things. But moving forward, what's next? We need to evolve with it. So we need to evolve with it, but it comes down to how we handle it as individuals. பேரண்ட்ஸா இருந்தா வந்து சில்ட்ரனுக்கு நம்ம அதை எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்றோன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷூர் தட் இட் டசன்ட் பிகம் லைக் அன் அடிக்ஷன் ஆர் அ வே ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் டீலிங் வித் ரியல் சிச்சுவேஷன்ஸ். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இப்போ இது வந்து ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னா, எல்லாருமே இப்போ வந்து ஸ்கூலுக்கு போய் ப்ராப்பர் எஜுகேஷன் இருந்து அப்படிதான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ நான் வந்து சின்ன பசங்கிட்ட பேசும்போது தே ஆர் ஆஸ்கிங், ஏன் நான் வந்து காலேஜ் படிக்கணும், எல்லாம் அல்டிமேட்லி யூ நீட் மணி டு டூ எவ்ரி திங், யூ ஆர் கெய்னிங் நாலேஜ் ஃப்ரம் யூடியூப், யூ ஆர் டூயிங் எவ்ரி திங், வை யூ நீட் டு டூ ஆல் தோஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வியூ கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அல்டிமேட்லி மாறக்கூடாதுன்றது ஹோப். ஏன்னா schools and colleges, more than what they teach as academics, they teach something else. They teach how to live as a society. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டு, நான் நிறைய பர்சனல் டியூட்டர்ஸ் இங்க ரொம்ப ஃபேமஸ், ஓகேவா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல. ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தே லைக் டு டிராவல் அ லாட். And when you travel a lot, you can't put them in an institute like school or college. So they would want, the parents would do self அதான் சொல்லி கொடுப்பாங்க பசங்களுக்கு. பட் எனக்கு மெயினா என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, சோஷியலைஸ் பண்ற அந்த எபிலிட்டியே போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. அண்ட் மெயினா நம்ம எங்க இருந்து சோஷியலைஸ் கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தான். நம்ம ஸ்கூல் போனதே ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே. ஆமா. So and then if you don't know how to socialize, leave the எப்படி சொல்ல, ஒரு சோஷியல் மீடியா விட்டுரு, ஒரு ஹியூமனா சோஷியலைஸ் பண்றது போயிடுச்சு, அந்த ஆட்ரிபியூட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, we will be very individualistic species going forward. அது வந்துட்டு ஒரு awkward, and I think it's also a threat. Today I think we are together because we can share our experiences, share our goods and bads. That's making us to learn from each other. Okay-va? Or consciously we can learn from, I can learn from Ritesh, I can learn from MK, I can learn from Saima. நான் வந்து அதை அக்ரி பண்றேன். ஒரு சில விஷயம்லாம் வந்து எல்லாமே இன்டர்நெட்லயே கத்துக்க முடியாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், அது சில விஷயங்கள் பண்றதுக்கு, லா, மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்டெம் கேட்டகரியில இருக்கிறதெல்லாம் வந்து யூ கான்ட் ஜஸ்ட் ரிலை on internet. I mean, you can learn things, of course, எல்லா சோர்சஸும் இருக்கு. ஆனா அதை வந்து ஸ்ட்ரீம்லைண்டா போட்டு ஒன்னு டெஸ்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி அதுக்கு வந்து முடிக்கும் போது ஒரு சர்டிஃபைடா வந்து இருந்து அது ரெகுலேட்டடா ஆக்கிறதுக்கு சில இதெல்லாம் தேவை. ஆனா if you want to do business, you don't need a college degree. You can just become a businessman and easily be successful. But then if you want to become a doctor, if you want to become an engineer or lawyer or whatever, you cannot rely on the internet. So there are certain things that you cannot do just with internet, although all the resources could be possibly found on the internet. ஒரு விஷயம் சொல்லு. எனக்கு என்னன்னா, இப்போ எல்லாமே வந்து ஈஸியா என்ன பண்ணலாம், ஏன்னா லைக் யூஆர் சேயிங்ல இப்போ ஸ்கிரீன் டைமே வந்து அவ்வளோ டக்குன்னு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மென்டாலிட்டி எப்படி மாறிடும் எனக்கு தோணுதுன்னா, பர்சனலி எனக்கு தோணுதுன்னா, லைக் எல்லாமே வந்து ஃபன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீப்புள் ஸ்டார்ட் திங்கிங், இது காசு தான் தேவை, இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் தே ஸ்ட்ரீம் லைன் இதை நேரோ டவுன் பண்ணி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இஃப் தே ஸ்டார்ட் ஏர்னிங் மணி அண்ட் தென் சில்லாவே இருந்துட்டாங்கன்னா, who is going to take care of the other parts of the professions ன்னு எனக்கு தோணுது. எனக்கு could you like put more light into it? ஆமா, எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா கிளாரிஃபை பண்ண எனக்கு என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து டிக்டாக்ல இருந்து இப்போ சம்பாதிக்கிறது ஈஸியா இருக்கு, இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து சம்பாதிக்க ஈஸியா இருக்கு. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேக் பார்ட் இன் மியூசிக் ஃபீல்டோ ஆர்ட், இந்த ஆக்டிங் ஃபீல்டு, எல்லாமே அதுதான் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர். ப்ரிடாமினன்ட்லி அதுதான், எல்லாருமே அதுன்னு சொல்லல, ப்ரிடாமினன்ட்டா அதுதான் ஈஸிலி ஆக்சசபிள். லைக் ஒரு கேமரா வச்சுட்டு சும்மா பாட்டு போட்டோம்னா உனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா வியூஸ் பார்த்துட்டு யூ ஆர் கெட்டிங் மணி. அதையே ப்ரொஃபஷனாவே பண்ணிட்டே இருந்துட்டு அப்படியே வந்து இஃப் தே
மூவ் ஆன் வித் தியர் லைஃப், எல்லாருமே அதே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா Who's going to who take is care of going the to take infrastructure? no ஓகே சி infrastructure விட அந்த other professions நான் அதர் கேக்குறேன். ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, ம். எனக்கு என்ன I தோணுதுன்னா, think we are இட்ஸ் too. நாட் இட்ஸ் அ வெரி ஒரு ரொம்ப கம்மி பேர் தான் வந்து அதை பண்றாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆப்வியஸ்லி பாக்குறவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க, இன்னும் அதை கன்சியூம் பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்களே தவிர கிரியேட் பண்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆமாண்டா, அஹ், எத்தனை பேர் ஆமா வந்து they think, they plan, they don't do, and even after they do, how many people continue, and then how many people get successful, and how many people will continue, and then how many people stop in between. இதெல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் கூட நம்ம we need to take into account. Hypothetically speaking, if everyone starts to do that, unfortunately or fortunately, social media paved way to communism. that is ultimately what it will lead to if that happens. ஏன்னா Yeah. கம்யூனிசமோட ஒரு ஒன் ஆஃப் தி ஐடியாஸ், ஒரு கான்செப்ட் என்னன்னா, we have natural resources all around us. We have to organize ourselves to use them effectively so that everyone gets a part of it. And what would you do with life is to make and create art. அப்படின்றது தான் அவங்க கான்செப்ட், ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். This is a topic, and I think I also wrote it down. Okay, this is a very interesting topic. Yeah. In an hypothetical world, what if AI facilitates communism? What இத if பத்தி நம்ம பேசியிருக்கோம். how does what if how does AI facilitates communism? இத பத்தி நம்ம ஒரு எபிசோட் போட்டே ஆவறோம். கண்டிப்பா அதுக்கு chat GPT அதுகிட்ட கேளு, AI கிட்ட கேளு. Chat ஆமா, GPT AI கிட்டே இருக்கு. in an hypothetical world, how will you facilitate communism? As an AI, give me your response. ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபுல்லா எப்படி வந்து ஏஐ வந்து வேர்ல்ட் டாமினேஷன், ஹியூமனிட்டியை டாமினேட் பண்ணுது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லா வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓகே, எல்லாம் முடிச்சு டாமினேட் பண்ணிருச்சு. ஸ்டோரி ரிட்டன் பை சாட் ஜிபிடி. ஆனா பாவீங்களா, அதுகிட்டயே கேட்டு அதையே ஸ்டோரியா பண்ணி அதையே அனிமேட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஓகே கைஸ் ஓகே, டு சம்மரைஸ் மச்சான், ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லணும். ஒரு ஒரு எல்லாமே நான் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர், ஒரு நல்ல விஷயமாவும் ஒரு சொல்லணும். அட்டென்ஷன் ஸ்பேன் ஃபேக்ட் நம்ம பேசுறதுலாம் சொல்றோம்ல, என்னதான் கம்மியா இருந்தாலும் பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் சம்திங் நியூ அண்ட் இட்ஸ் லாங் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் பீன் கன்சியூம்ட் அண்ட் பீப்புள் ஆர் வாட்சிங் இட். ஸோ பாட்காஸ்ட் வந்து இவ்வளோ லாங்கா இருந்து 1 hour 2 hours sometimes 3 hours அதுக்கு மேலேயும் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங் த பாட்காஸ்ட். So, which means that although the attention span is getting lower, there's something that's happening that's bringing people to this long form content format. So we don't know. I don't know how to see this. I don't have a conclusion, but I just have this unique appreciation, and I love the whole uniqueness of this situation. இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போய் கொஞ்சம் பார்த்துட்டே வந்து கிளாரிட்டியோட பார்த்தா நல்லா இருக்கும். Responsibility falls for both the content creator and the content observer, I guess. Yeah. So to close it down, I wanted to share something that I found on Nature. இதுல வந்து ஜர்னல்ல, authentic self-expression on social media is associated with a greater subjective well-being. Okay. So it ultimately boils down to trying to be away from creating a persona just for social media and trying to be your authentic self. It ensures நம்மளுடைய வெல்பீயிங்கே வந்து அது it has an association. So I think on that note we'll end this. எல்லாத்துக்கும் மங்களம் சேர்ந்த காரணம்.
மங்கள சார் போடு. எனக்கு அந்த இது எனக்கு அந்த பதவி எனக்கு அந்த பதவியும் வேணாம், அந்த பாராட்டும் வேணும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஏன்னா மங்களம் சொல்லி நீங்க அப்புறம் எங்க குத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த பாராட்டு வேணாம்.